எப்போவுமே எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஏதாவது ஒரு யோசனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கா? இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுனால எப்போதும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருங்களா? இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ். அவங்க ஃபாலோ பண்ணுற 3 விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னால் கெய்சன் அப்படிங்கிற டெக்னிக். இது என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுருக்கீங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்நேரமும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை உங்களால் சால்வ் பண்ண முடிகிற சின்ன சின்ன விஷயங்களாக பிரிச்சுக்கிறது தான் இந்த கெய்சன் அப்படிங்கிற டெக்னிக். ஒரு பெரிய விஷயத்தை உடனே சால்வ் பண்ண நினைக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக அதை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படும், கொஞ்சம் டைம் தான் தேவைப்படும். ஸோ அந்த விஷயத்தை சால்வ் பண்ண உடனேயே நம்ம மனசில் ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும், ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அடுத்தடுத்த விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சின்ன சின்ன பார்ட்டாக அதை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது தான். இதுதான் அந்த கெய்சன் அப்படிங்கிற டெக்னிக். இதன் மூலமாக அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நம்மளால் குறைக்க முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஷோஷின் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்பயே நம்ம மனசுக்குள்ளார ஒரு குரல் கேட்கும், இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ண முடியாது, எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய தடவை அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், நம்மளால் முடியாமல் போயிருக்கோம். ஸோ அது நம்மளுடைய அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் இல்லையா? உடனே அடுத்த தடவையும் அதை ட்ரை பண்ணுறப்போ நம்ம மனசுக்குள்ளார நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் அது கேட்க ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டடோட அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணணும். இது வரைக்கும் அந்த ஒரு விஷயமே நம்ம யோசிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புது மனசோட, ஒரு புது தாட்டோட அந்த விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க வித் ஓப்பன் மைண்டட்னஸ். அப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிரச்சனையை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஷோஷின் அப்படிங்கிற டெக்னிக். மூணாவது என்ன அப்படின்னா, நெமவாஷி அப்படிங்கிற டெக்னிக். சப்போஸ் இந்த விஷயத்தை நம்மளாக ட்ரை பண்ணியிருக்கிறோம், நம்மளால் முடியல, நம்ம எத்தனை நாள் ட்ரை பண்ணாலும் இந்த விஷயத்தை நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. இந்த விஷயத்தை எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், ஆனாலும் என்னால் முடியல அப்படின்னு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய தடவை இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறப்போ உங்களுக்கு மனசு அப்செட் ஆகும், கவலைப்படுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எமோஷனல் பர்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு புது ஐடியா வர்றதுக்கு சிரமமாக இருக்கும். வெரஸ் அதையே நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறப்போ நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு ஆங்கிளில் இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல விதமாக இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவங்க வழிகாட்ட முடியும். ஸோ இது மூணாவது டெக்னிக். உங்களுடைய வாழ்க்கை மேலே அக்கறை இருக்கவங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறது தான் இந்த நெமாவாஷிங்கிற டெக்னிக். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன 3 விஷயங்கள், இந்த 3 டெக்னிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பிரச்சனைகளால் ஏற்படுற இந்த ஓவர் திங்கிங்கை உங்களால் குறைக்க முடியும். நிம்மதியான, ரிலாக்ஸ்டான, சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.